தங்களுக்கு 40 எம்பிக்களை கொடுத்த தமிழக மக்களுக்கு திமுக அரசு மின்கட்டண உயர்வு என்கிற கடும் சுமையை பரிசளித்துள்ளது என்று கோவை தெற்கு எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் மக்களை பாதிக்கின்ற மின்கட்டண உயர்வை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கியுள்ள மாநிலமாக தமிழகம் இருக்கும் நிலையில் இங்கு பல மடங்கு வரி உயர்வு உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் அரங்கேறி வரும் தொடர் படுகொலைகள் இந்த மாநிலம் அமைதி பூங்காவாக இல்லை என்பதை உணர்த்துகிறது என்று வானதி சீனிவாசன் தெரிவித்தார். தமிழகத்திலே 40க்கு 40 என்று எம்பிக்களை கொடுத்த தமிழக மக்களுக்கு தண்டனையாக மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. கிட்டத்தட்ட 5% மின்கட்டண உயர்வு இருக்க போகிறது. ஏற்கனவே குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மிக கடுமையான நெருக்கடியை சந்தித்து வருகிறார்கள் மின்சார கட்டண உயர்வால். அதாவது இங்குதாங்க வித்தியாசமா பார்க்க முடியும். ஆட்சி செய்வது திராவிட முன்னேற்ற கழக அரசு, பக்கத்தில் இருக்கிறது காங்கிரஸ் இருக்கக்கூடிய அரசு. நான் அசம்பிளிலேயே இதை பற்றி பேசும்போது அவங்க தீர்மானமே எப்படி போடுறாங்க, மத்திய அரசு இதில் தலையிட வேண்டும். என் பக்கத்தில் ஸ்டேட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி முதல்வரிடம் நீங்கள் பேச முடியாதா? அப்போ எதுக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கையை பிடிச்சி மேடையில் ஏறி நாங்கள் மத்திய அரசு நாங்கள் அமைச்சிருவோம், நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்வோம்னு பேசுகிறீங்க?